என்னோட பேர் பரணி. நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன். சிசிடிவி கேமராவில் சிசிடிவி ஒர்க் பண்ணலான்னு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணேன். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமியாக வந்து அட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் வந்து படித்தேன். ஐபி கேமரா, அனலாக் கேமரா, பிடிசி கேமரா இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கு எட்டும் போயிட்டு அங்கே கஜ சார், மாரி சார், சார்ஜ் சார் இவங்க எல்லாமே எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும். எப்படி வந்து பிஎன்சி பின் பண்ணணும், எப்படி கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணணும், என்ன ப்ராப்ளம்லாம் இஷ்யூலாம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்காக அல்ட்ராலாம் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சார் காந்தி சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாருமே வந்து ஏன்னா அவங்க ஒரு நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளையும் வந்து அதே மாதிரி நீனும் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், நீனும் இதுக்குள்ளே வந்த பிஸ்னஸுக்குள்ளே வா, இங்கே வந்து இதெல்லாம் பண்ண இன்னும் நீ மென்மேலும் வளருவ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட நான் பார்க்குறேன். நம்ம இப்போ கூட அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படின்னும் போது எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த மனசு வராது. நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க நம்மக்கிட்ட அகாடமியில் படிக்கிறாங்க, ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அதனால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. அது பண்ணுறதுக்கு கூட ஒரு மனசு தேவை. ஏன்னா எல்லாருமே தன்னோட அதிகமாக வளரணும் அப்படின்றது வந்து நம்ம அம்மா அப்பா தான் மோஸ்ட்லி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ஒரு நினைக்கிற உறவு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அவரும் எங்கள் லெவலுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால நீங்கள் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஓனாக வந்து ஃபேக்ட்ரி இருக்குது. அல்ட்ரானில் வந்து கம்பெனி கேமராஸு, டிவிஆர்ஸு எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே நீங்கள் வந்து ஸ்டாக் மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரியலர்ஷிப் என்னவோ இங்கே படிக்கிறீங்க உங்களுக்கு, அதனால் எல்லா ஏ டு செட் எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுக்குறதால கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இந்த துறையில் நமக்கு இது மாதிரி சப்போர்ட்டிவான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதிலேருந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது கண்டிப்பாக அவர் தான். அந்த விஷயத்தில் வந்து நான் காந்தி சாரை ரொம்ப மதிக்கிறேன், அந்த வேல்யூ பண்ணுறேன். எல்லாருக்குமே அந்த சரிசமமாக யாரும் மோஸ்ட்லி அது மாதிரி உட்கார வச்சு பேச மாட்டாங்க. யாருக்காட்டி பக்கத்தில் யார்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க கேளு பேசு அப்படின்றது பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவரே டேரெக்டாக ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ராசஸையும் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு இப்போ நான் ஓனாக என்னோடய பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கேமரா ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் அல்ட்ரான்கிட்ட தான் எடுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு அல்ட்ரான்.